வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்லையும் இந்த மாதிரி வீடு வந்து கட்ட முடியும்னு பார்த்தீங்கன்னா கட்டலாங்க. அதுவுமே 3 BHK இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் வீடு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்ட முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு வந்து கட்டலாம். அதுவுமே 600ல் இடம் வந்து வேஸ்டேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம இடம் விட்டும் கட்டியிருக்கோம். அந்த வென்டிலேஷன் ஜன்னல் வச்சும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூப்ளெக்ஸ் வீடு கட்டியிருக்கோம். 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாதிரி வீடு கட்ட முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டலாம். அதுவும் ஆர்கிடெக்ட் டிசைனர் வச்சு தான் நம்ம கட்ட முடியும். இந்த வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் டிசைனர் வச்சு தான் நம்ம ஃப்ளோர் பிளானிங்லாம் போட்டு நம்ம இந்த வீடு கட்டியிருக்கோம். வீடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்லேயே உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே படிக்கட்டு வச்சு ஒரு டூப்ளெக்ஸ் வீடாக வந்து இது கட்டியிருக்கோம். உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு இன்டீரியர், கபோர்ட் ஒர்க், மாடுலர் கிச்சன், வுட்ல டீம் யூனிட், ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே வச்சு இந்த வீடு வந்து சேல்ஸுக்காக கட்டியும் இருக்கும், சேல்ஸுக்காகவும் இந்த வீடு இருக்குங்க. வீட்டுக்குள்ள எப்படி இருக்குன்றத நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம சேனல்ல வரக்கூடிய ப்ராஜெக்ட் அனைத்துமே டைரக்ட் சேல்ஸ் மட்டும் தாங்க பண்ணிட்டு இருக்கோம், ப்ரோக்கரேஜ் எதுவும் வாங்குறதுல. வணக்கம். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 1250 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கட்டப்பட்ட ஒரு அழகான ஒரு இண்டிவிஜுவல் 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் வீடை பற்றி தாங்க பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 வீடு வந்து சேல்ஸுக்காக இருக்கு. ரெண்டுமே ஒரே மாடல்ல கட்டின வீடு தான். 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. இந்த பில்டப் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட். அதுல ஒரு வீடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல் ஃபினிஷிங் இருக்கு. அந்த வீடை வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் ஹவுஸுங்க. கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு இருக்கு. ஃபேசிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேசிங்ல வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு சென்னையில எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாங்காடு. உங்களுக்கு மாங்காடு மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ்லயே வரக்கூடிய வீடு தான். ரிஷி இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைட்லயே வரக்கூடிய வீடு தாங்க இது. ரிஷி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்லயே வரக்கூடிய வீடு தான். வீடுக்குள்ள எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மெயின் என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கேட்டும் இருக்குங்க. அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டும் நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். எலிவேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பர்கோலாம் கொடுத்து எலிவேஷன் கொடுத்துருக்கோம். 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. ஆனால் இது 600 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு தான். வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்து எடுத்துக்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்கோட கேட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங். நல்ல ஒரு லென்த்தியான கார் பார்க்கிங் தாங்க. உங்களுக்கு வந்து இனோவா கூட விடலாம். கொஞ்சம் இனோவா விட்டா கொஞ்சம் டோர் வந்து இறங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால சின்ன கார் வந்து விட்டுட்டு நல்லா தாராளமாக இறங்கி வரலாம். உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எல் ஷேப் வாலில் டைல்ஸும் ஒட்டியிருக்கோம். ஃப்ளோரிங் டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். உங்களுக்கு இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா விட்டுருக்கோம். 3 phase CB கனெக்ஷனும் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் நல்ல ஒரு டீ குட் டோர் தான் போட்டிருக்கோம். 2 சைட் கிரைனட்ல படிக்கட்டும் வச்சுருக்கோம். மெயின் டோர் எடுத்து உள்ள வந்தோன்னா உங்களுக்கு லிவிங் ஹால். நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் தான் இது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜன்னலும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் வச்சுருக்கோம். இந்த சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு ஜன்னலாக இருக்குது. அண்ட் வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். ஃபேன் லைட்டுமே மாட்டியும் இருக்காங்க. வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் இருக்குது. நீங்கள் அப்படியே நீங்கள் வீடை வாங்கிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரலாம். அந்தளவுக்கு ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2க்கு 4 சைஸில் வெற்றி பை டைல்ஸும் நம்ம ஒட்டியிருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இது டிவி யூனிட் ஃபுல்லாகவே வுட்டில் அமைச்சிருக்கோம். இந்த டிவி யூனிட் பார்த்தாலே தெரியும், வுட்டில் வச்சுருக்கோம். ட்ராஸும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம். ஒரு 3 ட்ராஸ் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் போகிறதான படிக்கட்டு இது. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
கிச்சன் கொஞ்சம் ஓப்பன் கிச்சனாக நம்ம இது வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு மாடலர் கிச்சன்ஸும் உள்ளே பண்ணியிருக்கோம். டோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாட்ட வேண்டி இருக்குது. டோர் எல்லாமே மாட்டியும் கொடுத்துருவோம். கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் லாமங்க இருக்குது ஃபுல்லாகவே எல் ஷேப்பில். லாப்டும் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம் வுட்டில். ட்ரேஸும் வந்து பார்த்தீங்கன்னா 4 ட்ரேஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேஸ் ஒன்று இருக்குது. அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இது வந்து உங்களுக்கு டிசைனிங் ப்ளஸ் டோர் வந்து கொடுத்துருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வர பெட்ரூம் கிடையாது. பெருசுக்காக ஒரு ஜன்னலும் இருக்குது. ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப் வீட்டில் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். ஃபேனும் மாட்டியிருக்கோம். இது ரிமோட் ஃபேன் தான் வந்து கொடுத்துருக்கோங்க. இதில் நல்ல ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான பெட்ரூம் தாங்க. உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு 10க்கு 11 சைஸ் வரும் அந்த பெட்ரூமு. ஷெல்ஃப் கபோர்டும் இருக்கு. ஷெல்ஃப் கபோர்டும் இருக்கு. லேப்டாப் இருக்கு. மிரர் வச்ச மாதிரி ஒரு மேக்கப் ஸ்டாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சும் இருக்கும். வித் ட்ரேவும் ஒன்று இருக்கு. அடுத்ததாக உங்களுக்கு காமனா இது ஒரு பாத்ரூம். காமனாக இருக்கக்கூடிய பாத்ரூம் அது. மாங்காடு மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கங்க இந்த வீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்ல கிளாஸ் செட் வந்து வைக்கிறோம். அந்த ஃபிட்டிங்ஸும் மாட்டி கொடுத்துரும். டவரு, ஷவர் பார் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இந்தியன் டைப்ல கிளாஸ் செட் தேவைப்படுனா இந்தியன் டைப்ல வச்சுக்கலாம். அடுத்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குங்க. அதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டு ஃபுல்லாகவே கிரானைட் ஒட்டியிருக்கோம். கைப்படி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல அமைச்சிருக்கோம். வென்டிலேஷன் பர்பஸ்க்காக இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜன்னலும் கொடுத்துருக்கோம். அண்ட் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லாபி ஏரியா. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும். இது வந்து உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. மேலே ஃபுல்லாகவே லைட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான பாயிண்ட் தான் கொடுத்துருக்கோம். டோர்ஸும் மேலேயே கொடுத்துருக்கோம். இங்கே ஏதாவது வாஷிங் மிஷின் தேவையான திங்ஸ் எதாவது வச்சுக்கலாம். மேலே தேவைப்பட்டெல்லாம் வச்சுக்கலாம். அங்கேயே டோர்ஸ் இருக்கு. அதுக்காக இது செகண்ட் பெட்ரூம். இந்த வீடோட ரேட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இது நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான். பெலிஸ்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்கு. இந்த ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். ஃபேன் லைட்டும் இருக்குங்க. ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப் வீட்டில் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியும் இருக்கோம். இந்த பெட்ரூமோட வியூ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பெரிய பெட்ரூம் தான் அது. ஷெல்ஃப் கபோர்டும் இருக்கு. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வச்ச மாதிரி ஒரு மேக்கப் ஸ்டாண்டும் இருக்கு. அடுத்தா இந்த பெட்ரூம்ல வரக்கூடிய அட்டாச்சு பாத்ரூம். இதுவுமே நம்ம வெஸ்டர்ன் டைப்ல தான் கிளாஸ் செட் வந்து வைக்கிறோம். ஃபிட்டிங்ஸும் எல்லாமே மாட்டியும் கொடுத்துருவோம். கூட வாஷ் பேஷனும் உள்ள வந்துடும். அடுத்த தேர்ட் பெட்ரூம் பற்றி பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு தேர்ட் பெட்ரூம். இதுவுமே நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க. வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்கு. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப் வீட்டில் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். வாஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். ஃபேனும் மாட்டியும் இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் தான். ஷெல்ஃப் கபோர்டும் இருக்கு. நல்ல ஒரு பெரிய ஷெல்ஃப் கபோர்டும் இருக்கு. நல்ல ஒரு பெரிய கபோர்டு. லேப்டாப்பும் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஸ்டாண்டும் நம்ம வச்சுருக்கோங்க. அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம். இதுவுமே நம்ம வெஸ்டர்ன் டைப்பில் தான் இந்த பாத்ரூம் வந்து அமைக்கிறோம். நல்ல ஒரு பாத்ரூம், பெரிய பாத்ரூம் இது. ஃபிட்டிங்ஸும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிங் கொடுத்துருவோம்.
அடுத்த இந்த பெட்ரூம்லேயே ஒரு பால்கனியும் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி ஏரியா. ஒரு டோரும் அந்த சேஃப்டி கேட்டுமே இருக்கு பால்கனியில். கிளாஸ் வச்சு கிளாஸ் வித்து அவங்களுக்கு ஹேண்டில் பார் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. வீடுகள் நடுவில் தான் இந்த வீடும் இருக்குது. ரோடுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரோடு தான். பால்கனி இது. அதுதான் உங்களுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர் மொட்டை மாடியை பற்றி பார்த்துடலாம். இது வந்து செகண்ட் ஃப்ளோர். மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் கேட்டும் வச்சுருக்கோம். மாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கூலிங் டேக்ஸும் ஒட்டியும் இருக்குங்க. ஹீட் வந்து அந்தளவுக்கு இறங்காது. கூலிங் டேக்ஸ் ஒட்டியிருக்கோம். 1000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு டேங்க்கும் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து துணிகள் அந்த மாதிரி ஏதாவது துவைச்சிக்கலாம். போருமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈசானி மூலையில் தான் நம்ம போருமே வந்து எடுத்திருக்கோம். 2 வீடு வந்து சேஃப்டிக்காக இருக்குங்க. 2மே ஒரே மாடல் வீடு தான். இதில் இந்த கார்னர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78 லட்ச ரூபா வரும். ஏன்னா இந்த வீடு இது சென்ட்ரல் வீடு, 2மே சவுத் ஃபேசிங் வீடு தான். இந்த சென்ட்ரல் வீடு வந்து பார்த்தீங்கன்னா 76 லட்ச ரூபா வரும். கார்னர் வந்து 78, சென்ட்ரல் வீடு வந்து 76. ஓரளவுக்கு நெகோஷியேட் பண்ணி தரலாம். பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா 80% வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம். இந்த வீடை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணிட்டு வீடு வந்து காமிச்சிடலாங்க. வாங்க சைட் வந்து பாருங்க. உங்களுடைய ட்ரீம் ஹவுஸஸை புக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.